ஒரு காலத்தில் குன்றுகளுக்கு இடையில் அமைந்திருந்த ஒரு விசித்திரமான சிறிய நகரத்தில் மூர்த்தி என்ற தந்தையும் அவரது மகள் சாசினி வசித்து வந்தனர். அவர்கள் காதல், சிரிப்பு மற்றும் எண்ணற்ற பகிரப்பட்ட நினைவுகள் மூலம் பிரிக்க முடியாத பிணைப்பை பகிர்ந்து கொண்டனர். இருப்பினும் வாழ்க்கை அவர்களுக்கு வேறு திட்டங்களைக் கொண்டிருந்தது. முக்கியமான விஞ்ஞானியான மூர்த்தி நாடு முழுவதும் செல்ல வேண்டிய மதிப்புமிக்க வேலைவாய்ப்பைப் பெற்றார். சாசினி தன் தந்தையை பிரிந்ததை நினைத்து வருத்தப்பட்டாலும் அவனது கனவுகளைத் தொடர ஊக்குவித்தார். கனத்த இதயத்துடன் அவர்கள் ஒருவரையொருவர் விடைபெற்றுக் கொண்டனர். மைல்கள் அவர்களை பிரிக்கும் மைல்கள் இருந்தபோதிலும் தொடர்ந்து இணைந்திருப்பதாக உறுதியளித்தனர். உடல் ரீதியான தூரம் இருந்தபோதிலும் மூர்த்தி மற்றும் சாசினி தங்கள் உறவை பேண நனவான முயற்சியை மேற்கொண்டனர். அவர்கள் கடிதங்களை எழுதினர், ஒருவரையொருவர் நினைவுபடுத்தும் வகையில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட இன்னபிற பொருட்கள் மற்றும் ட்ரிங்கெட்கள், நிரப்பப்பட்ட பராமரிப்புப் பொருள்களை ஒருவருக்கொருவர் அனுப்பினர். அவர்கள் வழக்கமான வீடியோ அழைப்புகளையும் திட்டமிட்டனர், அங்கு அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையைப் பற்றிக் கொள்வார்கள், கதைகளைப் பகிர்ந்து கொள்வார்கள், ஒரே அறையில் இருந்தபடியே ஒன்றாகச் சிரிப்பார்கள். காலப்போக்கில் மூர்த்தி மற்றும் சாசினி அவர்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்க புதுமையான வழிகளை கண்டறிந்தனர். அவர்கள் அதே புத்தகங்களை படிக்கத் தொடங்கினர் மற்றும் தொலைபேசியில் விவாதிக்கத் தொடங்கினர். தங்கள் சொந்த மினி புக் கிளப்பை உருவாக்கினர். தூரத்தின் சவால்கள் இருந்தபோதிலும் அவர்களின் பிணைப்பு வலுவாக வளர்ந்தது. மூர்த்தியின் ஞானமும் வழிகாட்டுதலும் சாசினியின் குணாதிசயத்தை தூரத்தில் இருந்தும் தொடர்ந்து வடிவமைத்தது. மேலும் சாசினியின் அசைக்க முடியாத ஆதரவும் அன்பும் மூர்த்தி தனது முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான உறுதியை தூண்டியது. வருடங்கள் சென்றன. மூர்த்தியின் திட்டம் அதன் உச்சத்தை அடைந்தது. பெருமிதம் நிரம்பிய இதயத்துடனும் கையில் சூட்கேசுடனும் தன் அன்பு மகளிடம் வீடு திரும்பினார். அவர்கள் கட்டித் தழுவும்போது ஆனந்தக் கண்ணீர் தாராளமாகப் பாய்ந்தது. பிரிந்த ஆண்டுகளைக் கழுவி ஒரு தந்தைக்கும் அவரது மகளுக்கும் இடையிலான காலமற்ற பிணைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியது. இந்த நாளிலிருந்து மூர்த்தி மற்றும் சாசினி இருவரும் ஒன்றாகக் கழித்த ஒவ்வொரு கணத்தையும் நேசித்தார்கள். அவர்களது நீண்ட தூரப் பயணம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட பிரிக்க முடியாத பிணைப்பை மட்டுமே பலப்படுத்தியது என்பதை அறிந்திருந்தார்கள். அவர்கள் எதிர்காலத்தை நோக்கிப் பார்க்கையில் அவர்கள் கைகோர்த்து தங்கள் வழியில் வரும் சவால்களை எதிர்கொள்ளத் தயாராக இருந்தனர். தங்கள் அன்பு எப்போதும் வீட்டிற்கு வழிகாட்டும் என்பதை அறிந்திருந்தார்கள்.